எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. Good afternoon. How are you? Welcome back to my YouTube channel Rise and Shine Nirmala. ஓகேங்க, நான் நேற்று போட்ட வீடியோவில் நான் எதை பற்றி சொல்லியிருந்தேன்னு சொன்னாக்கா, the New Testament, the letter from Saint Paul to Galatian verses 16 to 20 இல்லைங்களா. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு ஜஸ்ட் ஒரு இது பார்க்கலாம். என்னென்னா, ஊன இயல்புக்குரிய அந்த பண்புகள், அது பாவங்கள் அது இருந்ததுன்னா நம்ம கடவுளோடு இணைந்திருக்க முடியாது. அப்போது அது கடவுளுக்கு விரோதமாக இட்டு செல்லும் பாவங்கள். அப்படின்னா த டிசையர்ஸ் ஆஃப் த ஃப்ளெஷ், அப்படின்னா சுயநலத்தினால நம்மளுடைய ஆசைகளை நம்ம நிறைவேற்றும் பொழுது, அதாவது தவறான ஆசைகள் அதை நிறைவேற்றும் போது பாவத்திற்கு இட்டு செல்லப்படுகிறது. அப்போ நம்ம கடவுளிலிருந்து விளைகிறோம். கடவுளுக்கும் நமக்கும் இடையில் ஒரு பெரிய கேப் வந்துடுது. ஓகே, நம்ம கடவுளோடு நம்ம இணைந்திருக்க இல்லை. அப்போது ஆனால் அதுக்கு ஆப்போசிட் நான் சொன்ன நேற்றே மென்ஷன் பண்ண தூய ஆவியாரின் கனி. இப்போ இந்த வீடியோவில் பேசுகிறது நான் த ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதை தான் பேச போகிறேன். இது சேம் லெட்டர் ஃப்ரம் செயின்ட் பால் டு கலாத்தியன் chapter 5 verses 22 to 26. இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், ஐ மீன் த ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியானவரின் கனி அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வரிசையாக சென்ட் பால் வரிசைப்படுத்தியிருப்பார். பட் இது எல்லாமே இட் இஸ் நாட் அ சிங்கிள் கிஃப்ட் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட் given to a person who is living in the Holy Spirit. ஓகேங்களா? அப்படின்னா it is not a single trait. Actually it is a unified result of the work of the Holy Spirit. ஓகேங்களா? அப்போது இதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். the first one, by contrast, the fruit of the Holy Spirit, the first one is what? அன்பு. அதையே நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது லவ். அதே கிரேக்க வார்த்தை இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அகப்பே. அகப்பேனா இட்ஸ் எ செல்ஃப்லெஸ் லவ் அண்ட் அன்கண்டிஷனல் சொல்லப்படுது. ஓகே, எபிரேய மொழியில் இந்த ஈப்ரோ வார்த்தை என்னன்னு சொல்லிங்களா, அகவா. அகவானா லவ் அப்படின்னு அர்த்தம், அன்புன்னு அர்த்தம். பட் வாட் சார்ட் ஆஃப் லவ் இட் இஸ் அன்கண்டிஷனல் அண்ட் செல்ஃப்லெஸ் லவ். ஓகேங்களே. செகண்ட் ஒன்று என்ன சொன்னால் அன்பு. அன்பு, மகிழ்ச்சி, ஜாய். அப்படின்னா இந்த மகிழ்ச்சி, ஜாய் நம்ம ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றத்தினால ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சந்தோஷம், டெம்பரவரி ஜாய், சந்தோஷம் கிடையாது. இட் இஸ் நம்ம உள்ளுக்குள்ள ஆழத்தில், ஆன்மாவின் ஆழத்தில் கடவுளோடு இணைந்திருப்பதனால் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி, அதான் ஜாய்.
ஓகேங்களா? இது வந்து மகிழ்ச்சி. அன்பு சொல்லிட்டேன், மகிழ்ச்சி சொல்லிட்டேன், அமைதி அதுக்கு என்ன பீஸ். இந்த பீஸும் வந்து என்னென்னாக்கா நம்ம கடவுளோட இணைந்திருக்க போகும்போது பார்த்திங்களா, நம்ம வந்து நமக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்கலாம். பட் அதை நம்ம வந்து ஓவர் பண்ணியிருப்போம். கடவுளோட உதவினால ஓவர் கம் பண்ணிவிட்டு நமக்குள்ளே என்ன இருக்கும், நம்மளுடைய மறுபடியும் அந்த இதயத்தை ஆழத்தில், ஆன்மாவின் ஆழத்தில் நமக்குள்ள ஒரு செரினிட்டி, ஒரு காம்னஸ், ஒரு அமைதி கிடைக்கும். அதுதான் அந்த அமைதி தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, த பீஸ். நாலாவது பரிவு. பரிவுன்னு சொல்லும்போது நம்ம யாரை ஞாபகப்படுத்துதுன்னு சொன்னாக்கா, இது மீன்ஸ் அ கைண்ட்னஸ். பரிவுன்னு சொல்லும்போது கைண்ட்னஸ். ஜீசஸ் வந்து இந்த பெருங்கூட்டத்தை பார்த்து ஆயினெல்லாம் ஆடுகள் போனால் அவங்க மீது பரிவு கொண்டார் இல்லைங்களா? அதுதான் அந்த கைண்ட்னஸ். அதை வந்து இந்த கைண்ட்னஸ் வித் ஆக்ஷன், அதை செயலன் கூடிய ஒரு பரிவு. சும்மா பார்த்துட்டு ஒரு பரிவு கண்டுட்டு ஓடி போகிறது கிடையாது. பட் இட் இஸ் வித் ஆக்ஷன், ஒரு செயலுடன் கூடிய ஒரு பரிவு. அதுதாங்க. ஸோ அன்பு சொல்லிட்டேன், மகிழ்ச்சி சொல்லிட்டேன், அமைதி சொல்லிட்டேன், அடுத்தது பரிவு, அடுத்தது அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பேஷன்ஸ். அப்படின்னா இந்த பேஷன்ஸ் சொல்கிறது பொறுமை. இது வந்து லாங் டைம் சஃபரிங் இருக்கும், என்டூரன்ஸ். ஆனாலும் அவங்க வந்து அதை பொறுமையாக ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. தட் டைப் ஆஃப் ஒரு பேஷன்ஸ், பொறுமை. அப்போ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு சொல்லிட்டேன். அடுத்தது நன்மையும். நன்மையும் ஜெனராசிட்டி, குட்னஸ், நன்மை தானோ. ஓகேங்களா? அடுத்தது நம்பிக்கை. நம்பிக்கை அப்படின்னா ட்ரஸ்ட், லாயல்ட்டி. இதுதான் வந்து நம்பிக்கை, ட்ரஸ்ட்னு சொல்கிறது. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு. கனிவு வந்து ஜென்டில்னஸ், மீக்னஸ். ஓகேவா? அது. அடுத்தது லாஸ்ட் வந்தது செல்ஃப் கண்ட்ரோல், தன்னடக்கம். செல்ஃப் கண்ட்ரோல் போது நம்ம ஊனலுக்குரிய அந்த இச்சைகளை நம்ம ஓவர் பண்ணப்படுமா, அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ இந்த கனி, இது வந்து சிங்குலரில் சொல்கிறோம், இது வந்து ப்ளூரலில் சொல்கிறது. கனிகள் தனித்தனியான ஒரு கிஃப்ட், பரிசுத்தவான்களுடைய கிஃப்ட் கிடையாது. இதெல்லாம் சேர்ந்து இட்ஸ் அ யூனிஃபைடு ரிசல்ட் ஆஃப் the work of the Holy Spirit given to a person who is living in him. I'm sorry, don't make noise please. ஓகேங்களா? இப்போ அந்த இதில் வீடியோவில் போயிருக்கோம், அந்த டோன்ட் மேக் நாய்ஸ்ன்றது. கேர்ள்ஸ் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஓகே? தென் இப்போ பாருங்கள், இந்த கனிகள் வந்து யாருக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்னாக்கா, கடவுளோடு இணைந்து கடவுளுடைய திருவிழப்படி நடக்க தம்மையே அவங்களுக்கு கையெழுத்து, கடவுளுடைய கரங்களில் தம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, தூய ஆவியானவரோடு அவங்க இணைந்து வாழும்போது, கடவுளால் தூய ஆவியானவரால் அவங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு கிஃப்ட், வெகுமதி, கனிதான் இந்த அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். ஓகேங்களா? இது ஒரு நம்பிக்கையாளருக்கு, ஒரு கிறிஸ்தவர் அல்லது ஒரு நம்பிக்கையாளர் கடவுள் மீது, ஜீசஸ் மீது ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்க கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதி, ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது இவை உள்ள இடத்தில் அப்படின்னா தூய ஆவியானவரின் கனி ஒருத்தர் இடத்துல இருக்கும்போது, அப்படின்னா அவரோடு கடவுளோடு இணைந்து கடவுள் விருப்பப்படி நடந்து கொண்டு இருக்கிறார். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. ஸோ தெர் இஸ் நோ லா அகெயின்ஸ்ட் சச் திங்ஸ். ஓகேங்களா? இப்போ இஃப் வி லிவ் இன் த ஸ்பிரிட், இஃப் வி லிவ் இன் த ஹோலி ஸ்பிரிட், let us allow him to guide us. அவர் தூண்டுகிறபடி நம்ம நடந்து கொள்வோம். ஓகேங்களா? இப்போ அந்த கடைசி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இதனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, வீண் பெருமையை தேடாமலும், let's not become conceited. ஓகேங்களா? அண்ட் வீண் பெருமையை தேடாமலும், ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் மூட்டாமலும், let's not become what
the troublesome people and what against one another, and let's not become envy one another. ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்பாங்க. முதல்ல வீண் பெருமை தேடாமல, ஒருவருக்கொருவர் எரிச்சல் மூட்டாமலும் தொந்தரவு பண்ணாமலும், ஒருவருக்கொருவர் பொறாமைப்படாமலும் இருந்த பொறாமைன்றது ஒரு மோசமான ஒரு கெட்ட குணங்க. இந்த பொறாமை வந்து நம்ம தொடக்க நூலையே பார்க்குறோம். ஆபேலின் காணிக்கை மீது காயின் பொறாமை கொண்டதுனால, கடவுள் அதை ஏற்றுக்கொண்டதுனால அவன் பொறாமைப்பட்டு என்ன பண்ணுறான், கொலை செய்து உயிரை எடுக்கும் அளவுக்கு அவன் துணிஞ்சிடறான். அப்போ அந்த பொறாமை குணமும் ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறாமை குணம் வளர்ந்து என்ன ஆகுதுனாக்கா, ஒருத்தர் இவருடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு துணிஞ்ச அளவுக்கு அந்த பொறாமை குணம் இஸ் லீடிங் அ பர்சன் டு கில் அதர்ஸ். ஓகேங்களா, அவ்வளவு மோசமான குணம் அந்த பணம். இந்த ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன சொன்னேன், வீண் பெருமை தேடலாம், போஸ்டிங் பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, புகழ தேடி மற்றவங்க அவங்கள பெருமைப்படுத்தி பேசணும், ப்ரைஸ் ஹீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நடந்துக்குவாங்க. அப்படி வீண் பெருமை தேடக்கூடாது. ஒருத்தர் மற்றவங்களுக்கு வந்து நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு கோபத்தை வர வைக்கக்கூடாது. அப்படின்னா அவங்கள நம்ம பாவத்துக்கு தோன்றுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, கடவுளுடைய கரங்களை நம்மளை ஒப்படைத்து கடவுள் காட்டும் வழியில் நடந்து ஆவியானவரின் வழியில் நடந்தால் ஆவியானவரின் கனி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த பாட்டை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஊனியல்பின் இச்சைகளை அது ஒரு சுயநல போக்குங்க, செல்ஃப் சென்டர்டு ஆக்ஷன். அது வந்து நம்ம சுயநல போக்குனால் நான் விரும்புவதை அது தவறான இருந்தாலும் சரி, நம்ம அதை செய்யும்போது நம்ம ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்றோம். அப்படின்னா இப்போ என்ன அதை சொல்கிறது, ஒரு வேர்ஸை நான் விட்டுட்டேன் அந்த இடத்துல. Those who belong to Jesus Christ have crucified the sinful nature of the human, the flesh with its passion and desires. அப்படின்னா ஊனியல்புக்குரிய அந்த உணர்வுகளையும் அப்படியே கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்பவர்களுக்கு, கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் அந்த ஊனியல்பின் உணர்வுகளையும் அந்த இச்சைகளையும் ஆண்டவராக இயேசுவோடு சிலுவையில் அறைந்து விட்டார்கள். புரியுதுங்களா? அப்படின்னா these people they are free from all the sins. அப்போ அவங்க தூய ஆவியானவரின் வழிநடத்தல இருக்காங்க, நாமளும் அப்படி இருப்போம். ஓகேங்களா? Thank you so much for listening to my video. Bye bye.